ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு மாதிரி த்ரில்லர் சஸ்பென்ஸ் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கூட நடுவில் வரும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். இதில் ஒன்லைனர் என்ன அப்படின்னு சொல்லி என்னால் எதையுமே தெளிவாக மென்ஷன் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இதை பற்றி சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே தங்கிட்டு போனவங்களில் ஒருத்தங்க ஒரு கொலையை அந்த இடத்துல பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் வெளியே தெரிய வந்துச்சுன்னா நம்மளோட ஹோட்டலுக்கு தான் கெட்ட பேர் வந்து சேரும். அதுவும் இல்லாமல் நிறைய கஸ்டமர்ஸும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலை நடந்த விஷயத்தையே மறைச்சிட்டு அவர் இயல்பு வாழ்க்கையில் இருக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அப்படி இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த ஹோட்டலை சுற்றி இன்னும் நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் என்னென்ன, அதுல இருந்தெல்லாம் அவர் தப்பிச்சு அவரோட ஹோட்டலை காப்பாத்தினாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பாகவே காட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. ஏன்னா அப்பதான் இதே மாதிரியான வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு அங்கிள் அப்படியே ஒரு பேக் எடுத்துட்டு ஒரு கடைக்குள்ள போறாரு. இது என்ன மாதிரியான கடை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த துணிகள் எல்லாமே வாஷ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த பேக்ல ஒரு பெட்ல இருக்கக்கூடிய துணிகள் தான் இருக்கு. அதை தான் வந்து இவரும் இந்த வாஷ் பண்ற இடத்துல கொடுக்குறாரு. ஸோ இவர் தான் பாத்தீங்கன்னா இந்த டிராமாவோட ஒரு மெயினான கேரக்டர். அதுவும் இல்லாம நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல ஒரு ஹோட்டலோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு, அது இவர் தான். இவரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியான். அப்புறம் இப்போ ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்றதுக்காக ஒருத்தரோட இடத்துக்கு வந்திருக்காருல, இந்த ஓனரையும் இவருக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜியான் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் துணி எல்லாத்தையுமே அந்த வண்டியிலே விட்டுட்டு வந்திருப்பாரு. இப்போ அந்த துணியையும் இந்த வாஷிங் பண்ற இடத்துக்கு ஒருத்தர் எடுத்துட்டு வராரு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜியானோட ரொம்பவே க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு தான். அப்படியே அந்த துணி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து நம்ம ஜியான் கிட்ட பேசுறாரு. அம்மா, என்ன உன்னோட ஹோட்டல் பக்கம் நிறைய பண்ணிங்கெல்லாம் சுத்துதான், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ சரியா, அந்த காட்டு பண்ணியெல்லாம் ரொம்பவே மோசமானது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த ஜியான் அவரோட ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு நீச்சல் குளத்தை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்டும், ஏன்டா இப்படி தேவையில்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, வர எல்லா கஸ்டமர்ஸும் உங்ககிட்ட ஸ்விம்மிங் பூல்லாம் கேட்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த வயசான காலத்துல ஏன் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படின்ற மாதிரி நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த ஹோட்டல் ரன் பண்ற விஷயத்துல அந்த ஜியானுக்கு இவர் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவாரு. ஆனா அதே சமயம் இப்படி நிறைய அட்வைஸும் பண்ணுவாரு. ஏன்டா இப்படி வயசான காலத்துல கஷ்டப்படுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஜியான் அதெல்லாம் கேட்க மாட்டாரு. எனக்கு இப்படி வச்சிருக்கிறது தான் பிடிக்கும், அதனால தான் நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஜீப்ல ஒரு லேடி போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறாங்க ஒரு டேபிள்ல. என்ன யாரையுமே காணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. என்னமா, என்ன பிரச்சனை, இதனா கம்ப்ளைண்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா மத்த போலீஸ் ஆஃபீஸர் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவன் பாத்தீங்கன்னா இவங்களை அவ்வளோ பெருசா கண்டுக்காம, யாருமே இல்ல, உனக்கு என்ன வேணும், என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கண்டுக்காத மாதிரி அலட்சியமா பேசிட்டு இருப்பான். அந்த லேடியும் இதை பார்த்துட்டு டக்குன்னு அங்கிருந்து ஜீப் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க கிட்ட எதுவுமே பேசல. என்ன இந்த லேடியை ஒரு மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் குழப்பத்தோட வெளியே வந்து பார்த்துட்டு இருக்க. இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் ஜாங் அப்படின்ற ஒருத்தனை காட்டுறாங்க. இவனும் சொந்தமா ஒரு ஹோட்டல் தான் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ எனக்கு திடீர்னு யாரோ ஒருத்தங்க கால் பண்றாங்க, கஸ்டமர்ஸ் தான் யாரோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உடனே எடுத்து பேசுறான். பார்த்தா அது அவனோட ஃப்ரெண்டு. சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறான். இவனும் பாத்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சாப்பிடுவான். அப்போ அந்த ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்னன்னா அவங்களோட பையனை கூட அந்த அளவுக்கு கவனிச்சிக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு இந்த ஜாங்க தான் வந்து பார்த்து கவனிக்கிறாங்க. இவனுக்கு ஏன்டா நூடுல்ஸ் வந்து இப்படி ரொம்பவே ஆறி போனதை கொடுத்துருக்க, அவன் தான் நல்லா சாப்பிடுவான்னு தெரியும்ல, வேற ஏதாவது கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜாங்கும் இல்லமா இதே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை சாப்பிட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல இருந்து நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த அம்மாவுக்கும் கொடுப்பான். அவங்களும் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஃப்ரெண்டுக்காரனை விட அவனுக்கு இவங்க மேலதான் ரொம்பவே பாசமும் அதிகம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவன் மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு மாதிரி பயந்துகிட்டே போறான். என்ன அப்படின்னு பார்த்தா அவனோட ஒய்ஃப் அங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது இவன் இந்த மாதிரி ஹோட்டலில் தனியாக விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சா கோவப்படுவாங்க. இவன் இப்படி வெளியே போகிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால பேக்லாம் ஒரு இடத்துல மறைச்சு வச்சுக்கிட்டு அப்படியே நான் சும்மா தான் வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் போய் சொல்லிட்டு இருப்பான். கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து இந்த இடத்துல ஆல்ரெடி தங்கியிருந்த கஸ்டமர்ஸும் சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் ரொம்பவே நல்லபடியாக வழி அனுப்பி வைப்பாங்க. அவங்களுக்காக டாக்ஸி புக் பண்ணி அப்புறம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடுலாம் கொடுத்து ரொம்பவே நல்லபடியாக எல்லாத்தையுமே அனுப்பி வைப்பாங்க. எங்களோட ஹோட்டலை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லுங்க, அப்போதான் நிறைய பேர் வந்து இங்கே ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவங்களும் சரி ஓகே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பார்த்து கவனிச்சுக்கிட்டா தான் அவங்க மறுபடியும் இங்கே வருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்புறமேட்டு எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக க்ளீன் பண்ணுறாங்க. எப்பயுமே வந்து இந்த ஜாங்கா அவங்களோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ரொம்பவே நல்லபடியாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி சுத்தமாக இருந்தால் தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு போகும்போது அவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்படி இவங்க ஒரு பக்கம் அவங்களோட ஹோட்டலை வச்சு நல்லபடியாக பார்த்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஜியானை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா டவுன்ல இருந்துகிட்டு அப்படியே இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அவரோட ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த நேரம்னு பார்த்து போற வழியில ஒரு ஒயிட் கலர் கார் அப்படியே அங்கேயே நடு ரோட்லயே நிக்குது ஸ்டக் ஆயிட்டு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் கேட்கிறாரு. இந்த மாதிரி டயர் மாட்டிக்கிச்சு, என்னால எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணு கூடவே ஒரு பையனும் இருப்பான். சரி ஓகே மேடம் நீங்க வெளியே வாங்க, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாத்தீங்கன்னா அதை வந்து திருப்பி கொடுக்குறாரு. மேடம் இந்த பக்கம் எதுவுமே கிடையாது, நீங்க காட்டுப்பாதை பக்கம் போறீங்க, இந்த பக்கமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கரெக்டான வழியெல்லாம் காட்டிட்டு போறாரு. அப்புறம் வெளியில இன்னும் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் மறுபடியும் அவரோட ஹோட்டலுக்கு
ஹோட்டலுக்கு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த லேடி இருக்கா. இவருக்குன்னா ஒண்ணுமே புரியல. ஓ, இவங்க என்னோட ஹோட்டலுக்கு தங்கறதுக்கு தான் வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்பதான் பாக்குறாரு. சோ இந்த லேடியோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனு. வந்த உடனே இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒரு மாதிரி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட பையனும் நீச்சல் குளத்துக்கு எல்லாம் போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய நம்ம ஜியான் கிட்டயும் அவரோட ஃப்ரெண்ட் கிட்டயும் ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இருப்பான். ஆனா இவங்க கூட இந்த மாதிரி ரொம்ப ஜாலியா அந்த பொண்ணு எதுவுமே பேசவே மாட்டேங்குது. அப்படியே ரொம்பவே சைலண்டாவே இருக்குது. ஒரு மாதிரி பயத்தோடையும் அதே சமயம் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற மாதிரியும் தெரியுது. அதுக்கப்புறமேட்டு இந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவளோட பையனை இந்த இடத்துல நம்ம ஜியான் கிட்ட விட்டுட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நிறைய திங்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்றா. அது எல்லாத்தையுமே வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல. பர்ச்சேஸ் பண்ணி முடிச்ச கையோட அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஹோட்டலுக்கு எடுத்துட்டு வரா. அப்ப அதை தூக்கிறதுக்காக அந்த ஜியானும் ஹெல்ப் பண்றாரு. ஆனா அவரோட கையில அந்த பேக்கை எடுத்ததுக்கு அப்புறம் அவ ஒரு மாதிரி பதற்றத்துல டக்குன்னு அதை புடுங்கிக்கிறா. சோ இப்படி பண்றதை பார்க்கும்போது அவ ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜியான் கிட்டயும் கேட்கிறா, அம்மா அந்த சிடி பிளேயர் ஓடுமா, பழைய சிடி பிளேயர் அப்படின்னு கேட்கும்போது ஓடுமே அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜியானோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் கூட சேர்ந்து அந்த சின்ன பையன் பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்கான் அந்த ஸ்விமிங் பூல்ல. அப்படியே அந்த வாட்டர் கன் எல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். இந்த நேரத்துல நம்ம ஜியான் இருக்கான்ல, அவன் அந்த யூனை தனியா கூட்டிட்டு போயிட்டு அந்த சிடி பிளேயர்ல போடக்கூடிய சிடிஸ் எல்லாமே இருக்கும்ல, அதுல வந்து ஒரு சிடியை வந்து அந்த பொண்ணுக்கு எடுத்து கொடுக்குறான். மேடம், என்னோட ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த சிடி பிளேயரை ப்ளே பண்ண போறேன்னு நினைக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா என்னோட ஒய்ஃப் இந்த இடத்துல தான் இருந்தாங்க, ஆனா கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களோட ஞாபகமா தான் நான் இந்த சிடி பிளேயரை வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் நான் சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ கேட்க மாட்டேன், இது எல்லாமே அவங்க தான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சிடியை ப்ளே பண்றாரு. ஸோ அதுல இருந்து வரக்கூடிய மியூசிக் எல்லாத்தையுமே அவ ஒரு மாதிரி கேட்டுட்டு சைக்கோ மாதிரியே வெளியே எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து திடீர்னு மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது. நம்ம ஜியானு ஒரு 2 டவலை எடுத்துட்டு போறாரு. எதுக்காகனா அந்த சின்ன பையனும் அவரோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா நனைஞ்சிட்டு இருப்பாங்க போல மழையில. அந்த சின்ன பையனை நல்லா துவட்டி விட்டுட்டு அவனோட அம்மா கிட்ட போக சொல்றாங்க. அவனும் அப்படியே ஒரு மாதிரி கியூட்டா அங்கிருந்து ஓடி போவான். இதை வந்து 2 பேரும் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு இன்னொரு இடத்துலயும். ஸோ அந்த இடத்துல ஒருத்தன் கார்ல வந்துட்டு இருப்பான். அப்போ நடுவுல பாத்தீங்கன்னா கார் வேற ஸ்டாப் ஆயிட்டு அப்படி நின்றுட்டான். பெட்ரோலே இல்ல போல. என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் முழிச்சிட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலோட ஓனர் வேற யாரும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம்ல, நான் கூட ஜாங்கன்னு சொல்லியிருப்பேன். அவன் பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இவனை கூட்டிட்டு உள்ள வரான். நல்ல வேலை சார், கரெக்டா உங்களோட காரு என்னோட ஹோட்டலுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு, அதனால இங்க நீங்க ஈஸியா தங்கிக்கலாம் சார். உங்களுக்கு பெட்ரோல் வேணா கூட கேளுங்க சார், நான் கால் பண்ணனா வந்துரும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு நாள் தங்கறதுக்கு மட்டும் ஒரு ரூம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் பாத்தீங்கன்னா இவங்களோட ஹோட்டல்லே பெஸ்ட் வியூவா இருக்கக்கூடிய ஒரு ரூமை வந்து கொடுக்குறான். அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. சரி ஓகே, நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காசையும் கொடுத்துட்டு போயிடுறான். அவனும் சந்தோஷமா இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு அங்கிருந்து போறான். இப்போ அடுத்து மறுபடியும் நம்ம ஜியானை தான் காட்டுறாங்க. ஸோ இவர் அவரோட ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து அப்படியே குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு பேசுறாரு. அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, என்னடா அந்த பொண்ணு ரொம்பவே நல்லா இருக்க மாதிரி தெரியுது, நீ ஏதாவது கரெக்ட் பண்ற மாதிரி பேசினியா என்ன அப்படின்னு சொல்லும்போது, செருப்பாலி அடி பண்ணா நாயே, அவங்க என்னோட கஸ்டமர், அவங்கள வச்சு இப்படிலாம் பேசாத சரியா, எனக்கு காண்டாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுட்டே பேசுறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா இந்த நைட்டும் முடியுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஜியான் எந்திரிச்சு பார்க்கும்போது அவரோட ஃப்ரெண்டு நல்லா கீழே கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. டேய் நீ என்னடா கீழே தூங்குற, மேலே வந்து படுறா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப ட்ரை பண்றாரு. ஆனா அவர் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் போர்வையை போத்திட்டு அவர் பாட்டுக்கு வெளியே வந்து பாக்குறாரு. கிளைமேட் வேற இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, நேற்று மழை பெஞ்சதுக்கு நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்குது. இப்போ அப்படியே சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு சாப்பிட்றதுக்காக சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்காரு. இப்பதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, இவருக்கு ஒரு பொண்ணு வேற இருக்குது போல. அவ வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா. அப்படியே பேசுறாரு, என்னமா பண்ற, மறுபடியும் அப்பாவை எப்பமா பார்க்க வர அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவளும் அதை கேட்டுட்டு நான் மறுபடியும் வரேன்ப்பா, ஒரு நாள் வரேன், அது இல்லாம எனக்கு இங்க ஒரு ஃப்ரெண்டு வேற இருக்காரு, நான் அவரையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. அப்படி அவ சொல்லும் போதே இவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. சரி ஓகே, இவ வந்து ஏதோ ஒரு லவ் பண்ற வேலையெல்லாம் பாக்குறா போல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வாமா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிடுறாரு. இப்போ அடுத்து மறுபடியும் இன்னொரு ஹோட்டல் ஓனர் அந்த ஜாங் இருக்கான்ல, அவனை காட்டுறாங்க. அவன் அப்படியே அந்த என்ட்ரன்ஸ்லேயே நல்லா தூங்கிட்டான் அந்த ஹோட்டல்ல பாத்துக்கிட்டு இருந்த மாதிரியே. அப்புறம் காலையில அவனோட ஒய்ஃப் தான் டியூட்டிக்கு வருவாங்க போல. தூங்குனது போதும் போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அவரும் அப்படியே எந்திரிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போறாரு. போகும்போது அவரோட ஃப்ரெண்டும், டேய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எந்திரி சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவரும் அதை பார்த்துட்டு ரொம்ப டயர்டா இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இந்த நேரத்துல இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து ரொம்பவே சைலண்டா இருக்கா, பார்க்கவே ஒரு மார்க்கமா தான் இருக்கா. அதுவும் இல்லாம இன்னைக்கு தான் வந்து அவளோட ஃபர்ஸ்ட் டே டியூட்டி போல. இன்னைக்கு எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பேச ட்ரை பண்றா, பட் யாருமே கண்டுக்கிறது இல்ல. அதனால இவ பாட்டுக்கு தனியா வந்து உட்காந்துட்டு இருப்பா. இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஜாங்கோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க டியூட்டியை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க. அப்படியே பதட்டத்தோட போனை எடுத்துட்டு ஒரு மாதிரி போலீஸ்க்கு கால் பண்றாங்க. இந்த பக்கம் அந்த பொண்ணு தான் எடுக்கிறா, அந்த ஃபர்ஸ்ட் டே டியூட்டி பார்த்துட்டு இருக்கால அந்த பொண்ணு தான் எடுக்கிறா. ஹலோ ஹலோ என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்கும்போது அவங்களே ஏதோ ஒன்று சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இவ பயங்கரமா ஷாக் ஆயிட்டா. இந்த நேரத்தில் ஜாங்கோனோட ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நிறைய போலீஸ் ஃபோர்ஸ் அப்படியே போயிட்டு இருக்காங்க கார்ல வேக வேகமா. என்னடா நடக்குதுங்க, என்னாச்சு, ஏன் இப்படி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் புரியாம பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஜாங் பாத்தீங்கன்னா அவனோட ஹோட்டலுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாமே இங்க தான் வந்திருக்கானுங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அப்போ இந்த போலீஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரஸ் உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே தடுக்க சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஜாங் அவரோட ஒய்ஃபை பார்க்கலாம்னு சொல்லி போகும்போது அவரையும் பாத்தீங்கன்னா உள்ள விட மாட்டாங்க. அவரும் ஒரு பிரஸ்ஸா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் இருந்த கோவத்துல, ஏய் நகரங்கடா, இது என்னோட ஹோட்டல்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாருமே தள்ளி விட்டுட்டு உள்ள
போறாரு. உள்ள அப்படி என்னதான் பிரச்சனை நடக்குது நான் அதை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஜியான் அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய திங்ஸ் நிறைய வாங்கிட்டு மறுபடியும் அவரோட ஹோட்டலுக்கு போயிட்டு இருப்பாரு. அப்போ போகும்போது அந்த யூன் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கார் நிறுத்திட்டு சிகரெட்லாம் பிடிச்சிட்டு இருப்பா. அதை பார்க்கும்போதே இவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. நான் இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப டீசெண்டா இருக்கா, சிகரெட்லாம் பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம ஹோட்டல்ல தங்க வந்துட்டு இவன் இங்க என்ன பண்றா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு சந்தேகத்திலே பாத்தீங்கன்னா அவரு ஹோட்டலுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு டேபிள்ல ஒரு சீட்ல பாத்தீங்கன்னா பணம் இருக்குது. ஆக்சுவலா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த இடத்த காலி பண்ணிட்டா போல. அதுக்காக தான் போறதுக்கு முன்னாடி பணம்லாம் வச்சுட்டு போயிருக்கா. இதை இவரும் எண்ணிட்டு அப்படியே எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஒரு சிடி பிளேயர்ல பாட்டு கேட்டுட்டு இருந்திருப்பார்ல, அந்த சிடியை வந்து நம்ம எடுத்து மறுபடியும் அது இருந்த இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுப்பாரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஜாங் அடிச்சு பிடிச்சி அந்த ஹோட்டலுக்குள்ள போயிருப்பான்ல. உள்ள போன உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹெட் போலீஸ் கிட்ட கேட்கிறாரு, சார் இங்க என்ன பிரச்சனை நடக்குது, ஏன் என்னையே உள்ள விட மாட்டீங்க, நான் தான் இந்த ஹோட்டலோட ஓனர், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவங்களும் பாத்தீங்கன்னா ஒருத்தனோட போட்டோவை காட்டுறாங்க. அவன் வந்து நேற்று நைட்டு இந்த இடத்துக்கு தங்க வந்திருப்பான், இவர் தான் கூட்டு வந்திருப்பாரு. இவனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா சார் தெரியும், நேற்று நைட்டு இங்க தான் தங்கினாரு, ஏன் அப்படின்னு கேட்கும்போது இவன் ஒரு சீரியல் கில்லர், இது வரைக்கும் எவ்வளவு பேரை கொலை பண்ணிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு செகண்ட் என்ன சொல்றதுனே தெரியல. இது கொலைகாரனா அப்படின்னா என்னோட இடத்துல அவன் என்ன பண்ணி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்ல திடீர்னு பாத்தீங்கன்னா கற்பனையில சில விஷயங்களை நினைச்சு பாக்குறாரு. அதாவது அவன் நேற்று நைட்டு என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா அவன் கொண்டு வந்த கார்ல ஒரு பொண்ணை கொலை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த விஷயம் தெரியாம இந்த ஜாங் வேற அவரோட ஹோட்டல்ல தங்கறதுக்காகவே இவனுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இவர் நைட்டு தூங்கிட்டு இருந்திருப்பார்ல என்ட்ரன்ஸ்ல, அந்த நேரம் பார்த்து இவன் வெளியே அவனோட கார் கிட்ட போயிட்டு அந்த டிக்கில இருக்கக்கூடிய பொண்ணோட டெட் பாடியை எடுத்துட்டு வந்திருக்கான். எடுத்துட்டு அப்படி மேல தூக்கிட்டு போயிருந்திருக்கான். ஆனா அந்த நேரத்துல இவர் தூங்கிட்டு இருந்ததுனால இவருக்கு ஒண்ணுமே தெரியல. அவர் அப்படியே பாத்தீங்கன்னா கற்பனையிலே நினைச்சிட்டு போறாரு. இப்ப ரியலாவும் அந்த ரூமுக்கு அவனோட ரூம்ல என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் பார்த்தா அந்த இறந்து போன பொண்ணை துண்டு துண்டா வெட்டி வச்சிருந்திருக்கான். அப்படியே இவருக்கு ஒரு செகண்ட் என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னோட பொண்டாட்டியும் இதை பார்த்து தான் பயத்துல இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகிறாரு. ஐயோ அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்னோட ஹோட்டலே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இங்க யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கதறிட்டு இருக்காரு. இது எல்லாமே என்னோட தப்பு, நான் இதை பண்ணிருக்க கூடாது, அவனை கூட்டிட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜியான் பாத்தீங்கன்னா அந்த கேசட்டை எடுத்துட்டு இருந்திருப்பாரு. அதை எடுத்து இப்ப கவர்ல வச்சுட்டு அவர் இந்த பக்கம் தள்ளி வரும்போது அவரோட கையை பார்க்க அதுல ரத்தக்கரை இருக்குது. என்னடா இது ரத்தம், நான் அந்த கேசட்டை தானே தொட்டேன், ஒருவேளை அதுல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சந்தேகத்தில் தான் போய் பாக்குறாரு. பார்த்தா அதில் ரத்தக்கரை இருக்குது. இவருக்கு ஒரு செகண்ட் தூக்கி வாரி போட்டுருச்சு. இங்க எப்படி ரத்தக்கரை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசனை இல்ல, ஒருவேளை இதுக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது சம்பந்தமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வழியில இருந்த அந்த பொண்ணை பாக்குறதுக்காக மறுபடியும் பாத்தீங்கன்னா அவர் கிளம்பிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் நமக்கு சில பிளாஷ்பேக் எல்லாமே காட்டுறாங்க. அதாவது நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பையன் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா. அப்ப அந்த பையனும் விடாம கேட்கறான், என்னோட அப்பா எப்போ வருவாரு, என்னோட அப்பா கிட்ட எப்ப கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உன்னோட அப்பாவா பொறுமையா வருவாரு, நீ அதுக்கு முன்னாடி இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அவனும் பாத்தீங்கன்னா சரி ஓகே நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். அவ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த யூன் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அவ உடம்பு முழுக்க ரத்த வெள்ளமா இருக்கு. அந்த கையில வேற கேசட் வச்சுட்டு இருந்திருக்கா. என்ன நடந்துச்சு அப்படின்றதே நமக்கு இந்த இடத்துல தெரியல. ஆனா அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அவ பாத்ரூம்க்குலாம் போயிட்டு ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு நல்லா துடைக்கிறா. ஒருவேளை அந்த பையனை கொலை பண்ணி டிஸ்போஸ் பண்ணிட்டாளா என்னன்னு தெரியல. இது எல்லாத்தையுமே காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் பிரசன்ட்ல நம்ம ஜியான் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை தேடி கார்ல போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு ஜீப் மேல இடிக்கிற மாதிரி போயிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த இடத்துல காணும். இவரும் தேடி பாக்குறாரு முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஜீப்ல இருந்து ஒரு லேடி இறங்கி வராங்க. இவங்களை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போயிருப்பாங்கல்ல. அந்த லேடிக்குன்னா ஒண்ணுமே புரியல, என்னடா இது இவன் இடிக்கிற மாதிரி வந்துட்டு என்ன வந்து பார்க்காம அங்க இங்கே போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அப்புறம் சார் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, நீங்க ஏன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இவரும் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி அப்படியே அந்த ஜீப்பை பாக்குறாரு. பார்த்தா அதுக்குள்ள சைலன்சர்லாம் வேற இருக்குது. அப்பயோ அவர் கண்டுபிடிச்சிட்டாரு இவங்க வந்து கண்டிப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவங்க கிட்ட நம்ம அந்த பொண்ணு மேல சந்தேகப்படுற விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது, நம்ம ஃபர்ஸ்ட் பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல மேடம் சின்ன காயம் தான் அப்படின்னு சொல்லி மறைச்சிடுறாரு. ஆக்சுவலா அவருக்கு அங்க காயமே ஏற்பட கிடையாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கேசட்டை தொட்டிருப்பார்ல, அதுல இருந்து ரத்தம் தான் இது. அந்த உண்மையை இந்த லேடி கிட்ட சொல்ல முடியாது இல்ல, அதனால தான் என்னோட கையில காயம் தான் இருக்குது, அது சின்ன காயம் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறாரு. ஸோ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜியானுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி பேய் அடிச்ச மாதிரி மறுபடியும் அவரோட இடத்துக்கு போறாரு. போயிட்டு அப்படியே பெட்ல உட்காந்துக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது, நான் கண்டிப்பா இந்த விஷயத்தை வந்து வெளியே யார்ட்டுமே சொல்லக்கூடாது, ஏன்னா இதை சொல்லிட்டுனா என்னோட ஹோட்டலுக்கு யாருமே தங்க வர மாட்டாங்க, இந்த இடமே இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாம நாசமா போயிடும், அந்த மாதிரி மட்டும் நடக்கவே கூடாது இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறாரு. ஏய் என்னடா ஆச்சு, கஸ்டமரை போய் கவனிச்சியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல கஸ்டமர் காலையிலே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரு எந்த உண்மையுமே அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லல. அதுக்கப்புறமேட்டு வேற ஏதாவது தடயம் இருக்கா அந்த பையன் இறந்து போனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேற்று அவங்க தங்கின ரூம் முழுக்க போய் செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல அந்த மாதிரி தடயம் எதுவுமே இல்ல. பாத்ரூம்ல மட்டும் லைட்டா ப்ளீச்சிங் ஸ்மெல்லாம் அடிக்குது. அதை வச்சு இவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு அந்த பையனை இவன் இங்க தான் கொலை பண்ணி ஏதோ பண்ணிருக்கா, அதனால தான் அந்த ரத்தத்தோட ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ளீச்சிங் ஸ்மெல் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம இதுக்கப்புறம் அந்த பையன் இறந்து போனதுக்கான தடயம் ஏதாவது இருந்தா கூட அதை மறைக்க தான் ட்ரை பண்ணணும், இதை வேற யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டா அவரோட ஃப்ரெண்டு வேற உள்ள வராரு. அப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கேசட் இருக்குல்ல
பிளட் கரை இருக்கிறது அதை உடனே அவர் மறைச்சிட்டாரு. நல்ல வேலை கொஞ்சம் விட்டு இருந்தா பார்த்துருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு மறைச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம்ல, அதாவது ஒரு ஹோட்டலில் கொலை நடந்துச்சு, அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் குரூப் போயிருப்பாங்கல்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரெண்டுமே வெவ்வேறு போலீஸ் ஸ்டேஷன். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரோ ஒருத்தங்க பொறுப்புக்கு வர போறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கள வரவேற்கிறதுக்காக ரெடியா இருப்பாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்க மறுபடியும் இங்க வராங்க. ஸோ ஆக்சுவலா இவங்க தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து பொறுப்புக்கு வந்திருக்காங்க போல. அதனால தான் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே அன்னைக்கே ஒரு பாக்ஸ்ல கொண்டு வந்து இங்க வச்சிருப்பாங்க. ஆனா அந்த நேரத்தில் அவங்களை கண்டுக்காம ஒருத்தன் அலக்கழிச்சிருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதிரி ஆடி போயிட்டான். இவங்களா நமக்கு மேல அதிகாரி, ஐயோ இது தெரியாம நான் வேற இவங்களை கண்டுக்காம கொஞ்சம் அலட்சியமா நடந்துக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உள்ள வந்து அந்த லேடியும் அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே மாட்டிக்கிட்டு அவங்களோட டேபிள்ல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு போட்டோவையும் வைக்கிறாங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டும் எழுதிருக்கு, 2001 ஜூலை மை ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த லேடியோட ஃபர்ஸ்ட் கேஸ் 2001ல அதை தான் வந்து அவங்க எடுத்திருக்காங்க போல. ஸோ அந்த கேஸ்ல ஏதோ ஒரு ஹோட்டலில் வந்து போட்டோ பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ அது எந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம்ல, அதாவது அந்த ஜாங் அப்படின்ற ஒருத்தன் ஒரு ஹோட்டல் வச்சுட்டு இருந்தான். அப்போ அதில் வந்து ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணிட்டான், அதுவும் ரொம்ப கொடூரமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, அது எல்லாமே 2001ல நடந்துட்டு இருந்த விஷயங்கள். அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை தான் நமக்கு அப்படியே காட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த லேடி போட்டோல மை ஃபர்ஸ்ட் கேஸ் 2021 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கல்ல, அது எல்லாமே இந்த ஹோட்டலை பத்தி தான். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த ஹோட்டலை பத்தி பார்த்தோம்ல, இந்த ஜாங்கோட ஹோட்டலை பத்தி, அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2001ல நடந்தது, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த கேஸை பத்தி தான் நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காட்டிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்போ பிரசன்ட்ல இருக்கிறது என்னமோ அந்த ஜியானோட ஹோட்டல் இருக்குல்ல, அதுதான் இப்போ பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்படி ஒரு புரிதலை நமக்கு இந்த இடத்துல கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் பிரசன்ட்ல இருக்கக்கூடிய நம்ம ஜியோனை காட்டுறாங்க. ஸோ இவரோட வண்டி பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுருக்கும், அதோட டேஷ் கேம் வீடியோ எல்லாமே ரெக்கார்ட்ல தான் இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாரு. அப்படி என்ன அந்த பொண்ணு யூன் பண்ண விஷயங்கள்லாம் இதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படின்னா உங்களை அடுத்த பார்ட்ல பார்க்குறேன். பாய்.